வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 15/3/1987 துக்ளக் எதிரில் இடம்பெற்றுள்ள அட்டைப்படம், ஒரு எச்சரிக்கை பகுதி, கேள்வி பதில் பகுதி. அட்டைப்படம்: தமிழகத்தில் இலவச செருப்பு திட்டம். தமிழகம் என்கின்ற மாப்பிள்ளை முதல்வர் எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார், செருப்பு கொடுத்துட்டீங்க, ஒரு கொடையும் கொடுத்துட்டீங்கன்னா பேசாமல் ஒரு வழியாக காசி யாத்திரை போயிடுவேன், கோவிந்தா கோவிந்தா என்று தமிழகம் இலவச திட்டங்களால் திவாலாகி கொண்டிருப்பதை அந்த அட்டைப்படத்திலே சுட்டி காட்டுகிறார் சோ அவர்கள். அடுத்து எச்சரிக்கை பகுதி. அமைச்சரவை கூடி முடிவெடுக்கிறது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன்: சரியில்லாத அதிகாரிகளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன்னு பேசிட்டேன், ஒன்றும் தப்பு இல்லைங்களே. வேறொரு அமைச்சர்: எந்த அதிகாரியுமே சரியில்லைங்க, ஒரு சில பேர் இன்னும் சுயமரியாதை கூட பார்க்குறாங்க. மற்ற அமைச்சர்கள்: ஆமாம், யாரும் சரியில்லை, எல்லா அதிகாரிகளையும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான். முதலமைச்சர்: அதை விட சுலபமான வழி இருக்குது. வறட்சி நிவாரண பணியை நாம் கவனிக்கிற லட்சணத்தில் தமிழ்நாடே தண்ணி இல்லாத காடாயிரும். அப்போது எல்லா அதிகாரிகளையும் தண்ணி இல்லாத காட்டில் போட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும். எப்படி ஐடியா? மற்ற எல்லா அமைச்சர்களும் பிரமாதங்க, புரட்சி ஓங்குக, வாழ்க அண்ணாயிசம். அடுத்து கேள்வி பதில் பகுதி. முதற் கேள்வி: சத்துணவு, செருப்பு, சீருடை, பல்பொடி ஆகிய கூலிகளை தமிழக அரசிடம் பெற்றுக்கொண்டு தமிழக கொத்தடிமைகள் செய்யும் வேலை என்ன? இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவது ஒன்றுதான். கேள்வி: நீங்கள் முன்பு தமிழக அரசை கிண்டல் செய்து எழுதிய பல்பொடி, செருப்பு இவற்றையெல்லாம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்களே. சோவின் பதில்: ஒருவேளை இதனால் தான் இந்த அரசை துக்ளக் அரசு என்று கூறுகிறார்களோ. மூன்றாவது கேள்வி: அஇஅதிமுகவுடன் காங்கிரஸ் வைத்துள்ள கூட்டு தொடர்ந்து நீடித்து கொண்டு போவதன் காரணம் என்ன? திமுகவிற்கு மீண்டும் பெருமளவில் பலம் வளராமல் போனதுதான் காரணம். அப்படி வளர்ந்திருந்தால் காங்கிரஸ் என்றோ அந்த பக்கம் சாய்ந்திருக்கும். அஇஅதிமுக ஆட்சியில் மேல்மட்ட தலைவர்களுக்கு தெரியாமலா ஊழல்கள் நடக்கின்றன? சோவின் பதில்: அப்படி நடக்கும் ஊழல் மேல்மட்டத்தை ஏமாற்றும் வேலை. அப்படியும் நடக்கிறது. அப்படி நடக்கும் ஊழல் வெளியே தெரிய வரும்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிடும். இரண்டு கட்சி ஆட்சி முறை எவ்விதத்தில் பலனளிக்க முடியும்? சோவின் பதில்: தொடர்ந்து ஒருவரிடமே ஏமாந்து போவதில் அலுப்பு தட்டும் போது வேறு ஒருவரிடம் ஏமாந்து ஒரு மாறுதலை அனுபவிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும். அடுத்த கேள்வி: திமுக தாய் கட்சி அல்ல பேய் கட்சி என்று அமைச்சர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளாரே. அஇஅதிமுகவின் பிறப்பு மகிமை இப்போதுதான் புரிகிறது. தமிழக ஆட்சியை பிடிக்க முடியும் என்று கருணாநிதி இன்னமும் நம்புகிறாரா? நம்புகிற மாதிரி காட்டிக்கொள்வதுதான் நல்லது என்று நம்புகிறார்.